தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு. மாயா இங்கே டிஎன்சி பண்ணிட்டாங்க. மதுமிதா இதை தடுப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் மதுமிதாவுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. வந்த வேகத்தில் மாயாவுக்கு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோடுக்கான ஹைலைட். சரி வாங்க என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் பார்லருக்கு போன மாயாவை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே. அதே சமயம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாயா இங்கே டிஎன்சிக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது டாக்டர் வர்றாங்க. பேஷண்ட்டுடைய நேம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது மாயான்றாங்க. மாயாவா அப்படின்னு சொன்னாக்க வேறு யாரும் கிடையாது. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா மாயா வந்து செக் பண்ண அந்த டாக்டர் தான். ஸோ மாயா நீயா, இந்த விஷயம் உங்கள் அண்ணனுக்கு தெரியுமா? நீ எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம்? சரி இரு, உன் ஹஸ்பண்ட் எங்கே கூப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது மாயா சொல்கிறாங்க, அவர் சைன் போட்டுட்டு முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல. என்னது போயிட்டாரா? இப்படி ஒரு நிலைமையில உன்னை விட்டுட்டு அவர் எப்படி போகலாம்? சரி இரு, நான் உன் அண்ணனுக்கு கால் பண்ணி நான் விஷயத்தை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமுக்கு கால் பண்ணுறாங்க. கௌதமுடைய ஃபோன் இங்கே ரிங் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ரூமில் ஃபோனை போட்டிருப்பாரு. வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. சரி ஃபோன் அடிக்கிற சத்தத்தை கேட்டு கௌதம் ரூமுக்கு வர போகும்போது இங்கே எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. வந்து பார்த்த கௌதம் டாக்டர் ஃபோன் பண்ணியிருக்காங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே டாக்டர் எமர்ஜென்சி கேஸ் ஒன்று அட்டன் பண்ணுறதுனால ஃபோன் சைலண்ட்டில் இருக்குது. ஸோ இதனால் அவங்களால ஃபோன் அட்டன் பண்ண முடியலை. டாக்டர் இதுக்காக நம்மளுக்கு இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கும்போது மதுமிதாவுடைய என்ட்ரி. மதுமிதா வந்து கௌதமிக்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இது மாதிரி டாக்டர் கால் பண்ணாங்க, திரும்ப அடிக்கிறேன் எடுக்கலை, என்னாச்சுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது மதுமிதாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. மாயா கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணியிருந்தா, இப்போ வர டாக்டர் கால் பண்ணியிருக்காங்க, என்னவா இருக்கும், சரி சந்தோஷை விட்டு விசாரித்து பார்க்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதுமிதா சந்தோஷுக்கு கால் பண்ணுறாங்க. இது மாதிரி டாக்டர் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, மாயா அங்கே இருக்காளான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல. ஏன் எதுக்குன்னு சந்தோஷ் கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, மாயாவுடைய நடவடிக்கையே சரியில்லை, ஸோ நீங்கள் எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சந்தோஷ் கிட்ட விஷயத்த சொல்ல. உடனே சந்தோஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, மாயாவை பற்றி விசாரிக்கிறாரு. அப்போது மாயா இங்கே வந்திருக்கா அப்படின்ற உண்மை சந்தோஷுக்கு தெரிய வந்து அதை பற்றி மதுமிதாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான், மாயா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிருக்கா, எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல. சரி இருங்க நான் விசாரித்து பார்த்துட்டு உங்களுக்கு மற்ற டீட்டெயிலை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் ஃபோனை வைக்கிறாங்க. அப்போது மதுமிதா செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது இப்படி இவ பண்ணிட்டா, ஒட்டுமொத்த குடும்பமும் இவ கன்சீவ் இருக்கா நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பற்றி எப்படி ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறதுன்னு மதுமிதா ரொம்பவே திணறாங்க. அதே சமயம் மாயாவுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு தங்கல் தொட்டில் கூட வாங்க போகிறேன்னு சொல்லி கௌதம் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக பேச, இங்கே மதுமிதாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரி எப்படியாவது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு வேலை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இங்கே வீட்டில் சொல்லும்போது மாயா ஒரு பக்கம் பார்லருக்கு போகிறேன்னு கிளம்பிட்டான். இப்போ நீ என்னன்னா எங்கேயோ முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு கிளம்புற, என்ன ஆளுக்கு ஆள் கிளம்பிட்டு இருக்கீங்க வீட்டில் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ரேணுகா திட்டும் போது, இல்லை மாயாவுக்கு அங்கே ஹெல்ப் வேணுமா, நான் மாயாவையும் கூட்டிகிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு மதுமிதா ரொம்ப பரபரப்போட அங்கேருந்து கிளம்புறாங்க. அதை கௌதம் பார்க்குறாரு, சின்னதாக ஒரு சந்தேகப்படுறாரு, ஆனால் என்ன எதுன்னு கேட்கல. இன்னொரு பக்கம் மதுமிதா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. டாக்டர் அங்கே இருக்காங்க. டாக்டர் நீங்களும் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, கௌதம்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து கேட்குறாங்க. இல்லை இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யாருக்கிட்டையும் அவர் டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சந்தேகம் இருந்தது, அதனால தான் நான் கௌதமுக்கு கால் பண்ணேன். சரி மாயா எங்கே அப்படின்னு சொல்லி மதுமிதா கேட்குறாங்க. அங்கே தான் உட்கார வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் நர்ஸை கூப்பிட்றாங்க. அப்போ தான் நர்ஸ் வந்து உண்மையை சொல்கிறாங்க. இது மாதிரி அவங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது யாரை கேட்டு நீங்கள் இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க டாக்டர். இல்லை அந்த டாக்டர் தான் வந்து அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல. சரி நான் போய் சீஃப் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. மாயாவை அங்கே வீல் சேரில் உட்கார வச்சு தள்ளிட்டு வராங்க. மதுமிதாவுக்கு வந்த கோவத்தில் மாயாவை ஓங்கி ஒரு அறை கொடுக்க, உனக்கு எப்படி இப்படியெல்லாம் செய்ய மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணி அப்படின்றாங்க. அண்ணியாவது நொன்னியாவது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செம்ம கோவப்பட்டு மாயாவை திட்டிட்டு இருக்காங்க. குழந்தை அப்படின்றது உனக்கு சாதாரணமாக போச்சா, இந்த குழந்தை வரம் கிடைக்காம எத்தனை பேர் அல்லாளிட்டு இருக்காங்க தெரியுமா, உனக்கு கிடைச்சும் அப்படி தொலைச்சிட்டு நிற்கிறியே, சரி வீட்லையாவது நீ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஜீவா கெரியரை பற்றி சொன்னேன், ஆனால் என்னுடைய கெரியரை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை, என்னோடய கெரியருக்காக தான் அந்த குழந்தைய நான் அப்படி பண்ணினேன் அப்படின்ட்டு மாயா ஒரு பர்சல் என்ன கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதுமிதா செம்மையாக கோவப்பட்டு இங்கே மாயாவை திட்டிட்டு இருக்காங்க. சரி சிஸ்டர் இப்போ என்ன தான் பண்ணுறதுன்ட்டு சந்தோஷ் ஒரு பக்கம் கேட்குறாங்களே, இப்போ பதில் சொல்லு, அண்ணனுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி மாயா கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு மதுமிதா வந்து திட்ட, நான் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அப்படிங்கிற ஐடியாவை தூக்கி குப்பையில் போடு, நான் சொல்கிற மாதிரி பண்ணு, உடனே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்ல. இந்த நிலைமையில் நான் எப்படி ஃபங்க்ஷனுக்கு
ரெடி ஆகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ கிளம்பி தான் ஆகணும், அங்கே இருக்கவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது, வா அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா மாயாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஏடா இது பார்லருக்கு போனால் மாயாவையும் காணும், கூட்டிகிட்டு வர போனால் மதுமிதாவையும் காணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே டென்ஷனாக, அந்த சமயம் பார்த்து மாயாவும் மதுமிதாவும் வீட்டுக்கு வராங்க. அப்போது அபர்ணா சந்தோஷ்கிட்டே என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இதை பற்றி அப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு அபர்ணாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பரவாயில்ல, லேட்டானாலும் என் மருமகளுக்கு சூப்பராக தான் மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை உட்கார வச்சு நலங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மாயா இங்கே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே சமயம் மாயா, நீங்கள் நினைக்கிற மாதிரி என் வயிற்றில் ஒன்றும் இல்லை, நான் வந்து டிஎன்சி பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் செம ஷாக்கிங்கில் இருக்காங்க. இதோட எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. மாயாவுடைய வயிற்றில் வளர்ந்த குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஜீவா இதற்கு காரணமாக இருக்க மாட்டாருன்னு தெரியுது. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைய டிஎன்சி பண்ணுறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது அந்த சரவணன். ஸோ சரவணன் மாயாவுடைய வாழ்க்கையை கெடுத்து அவர் உள்ளே நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுறாரா, இல்லை அவருடைய குழந்தை தான் மாயாவுடைய வயிற்றில் வளர்ந்ததா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இப்படி ஒரு சந்தேகத்தோடு அவர் இந்த குழந்தைய வளரவிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. அதே சமயம் சகுந்தலாவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மாயா கன்சீவான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போவே இதை பண்ணி தொலைச்சிருந்தா இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இப்போ போய் இந்த பிரச்சனையை கிளப்பி பாவ கௌதம் அவ்வளோ ஆசையோட மனசில் ஆசைகள்லாம் வளர்த்துட்டு இருந்தார். ஸோ இப்போ கடைசியில் இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். ஸோ ஜீவா என்ன முடிவெடுக்க போகிறாரு, மாயாவுக்கு செம்ம ஒரு பதிலடியாக கொடுக்கணும். ஆனால் ஜீவா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்களை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.